Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா நல்ல உதிரியா நல்ல பூ மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். எங்கேயுமே ஒட்டாது. நம்ம ஒன் பார்ட்ல தான் பண்ணிருக்கோம். குக்கரை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனியன் ரைத்தா இதுவும் நம்ம சைட் டிஷ்ஷா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் டீடைலா போட்டிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. நீங்க இத ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. ஸ்கிப் பண்ணாம டீடைலா பாருங்க. பெர்ஃபெக்ட்டா உங்களாலயும் செய்ய முடியும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவு கப்பு. இதுல 2 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடுங்க. ஒரு 3 தண்ணியாவது நல்லா மாத்தி இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே போயிடும். இப்ப பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதுல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா இந்த அரிசியை ஊற வைக்கிறது தான். இப்ப இதை நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அந்த டைம்ல நான் ஒரு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்க முட்டை எடுத்துக்கலாம். இப்ப இதை தோல் உரிச்சு நம்ம எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடிகல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா சின்ன வெங்காயம். இது இவ்வளோத்தையும் நல்லா இடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம உரல்ல போட்டு இடிக்கும் போது இதோட சுவை நல்லா இருக்கும். நீங்க உரல் இல்லை அப்படின்னா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடிச்சு எடுங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா நம்ம இடிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு குக்கரை எடுத்துட்டு இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்க்கணும். நார்மலான வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இது எதுக்காகனா முட்டையை இப்ப நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக இப்ப முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்தெடுக்க போறோம். லோ ஃபிளேம்ல வைக்காம ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த பொடிகள் எல்லாம் நல்லா கரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சுவை வித்தியாசமாயிரும். அதனால லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா பொறுமையா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்ப பாருங்க முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதை எடுத்து மாத்தி வச்சிடலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்ப அதே எண்ணெயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூடவே 2 பட்டை, 2 ஸ்டார் அன்னாசி, அப்புறமா 3 கிராம்பு, ஒரு ஜாதிக்காய் ஃபிளவர், அப்புறமா ஜாதிக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய சீடை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இது இவ்வளோத்தையும் நல்லா இந்த ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். லேசா இது கொஞ்சம் வறுபடட்டும். இந்த மாதிரி லேசா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி இடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா வறுத்தெடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மசாலா எல்லாமே இந்த ஆயில்ல நல்லா வேகணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்டா வரும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் இதை நம்ம இந்த மாதிரி நீள வாக்குல குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கணும். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் ஒரு அரைவாசி நல்லா வேகணும். கொஞ்சம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் எப்பவுமே நான் மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம், இல்ல ரொம்ப லோவிலையும் நம்ம வைக்க வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்க்க போறேன். மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளி. நம்ம எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது தக்காளி கம்மியா தான் சேர்க்கணும். தக்காளி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால தக்காளி கம்மியாவே சேருங்க. அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு புதினா இலை. இது கண்டிப்பா பிரியாணிக்கு தேவை, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இது நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வேகணும். பாருங்க ஓரளவுக்கு நல்லா மசியா வந்துருச்சு. இந்த டைம்ல பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமா சேர்த்திருந்தோம், அதனாலதான். அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள்,
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இதுக்கு பதிலா நீங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுங்க. இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்பூன்லாம் அளந்து சேருங்க. 4 ஸ்பூன் இல்ல அப்படின்னா 1/4 கப் அளவு தயிர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கக்கூடிய தயிரா எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப இந்த தயிர், இந்த வெங்காயம், அப்புறமா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மசாலா, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகி எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முறை இந்த மாதிரி அரிசி கூட இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மசாலா எல்லாமே இந்த ஈவனா இந்த அரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு. இப்போ வந்து 3 கப் அளவு நான் தண்ணி சேர்க்க போறேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்ப வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இனிமே தான் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம வந்து போட போறோம். நம்ம இது வரைக்கும் உப்பு போடல. ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை ஃப்ரை பண்றதுக்காக மட்டும் தான் சேர்த்திருந்தேன். இப்ப போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்ப இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு லேசா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா நெய் வந்து மேலோட்டமா சேருங்க. சேர்த்துட்டு இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் அடிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்ல அடிக்கட்டும். இப்ப பாருங்க ஒரே ஒரு விசில் அடிச்சிருச்சு. இப்ப இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அந்த டைம்ல நம்ம வெங்காய ரைத்தா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட், அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது வெங்காயம் எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பிசைய நல்ல ஒரு வாசனையா பிளேவரா வரும். அந்த டைம்ல பிசைறத நீங்க நிறுத்திடணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரிதான் கல்யாண வீடுகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா இதுல சரியா 3/4 கப் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம இப்படியே கூட தயிர் ரைத்தா எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் லூஸா இருக்கும். நாம எப்பவுமே பிரியாணி வந்து செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் பிரியாணி ரெடி ஆகுற அந்த டைமுக்குள்ள இது எல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்டா கிடைக்கும். அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே நம்ம இப்படியே மூடி போட்டு தனியா மாத்தி வச்சிடலாம். பிரியாணி பாத்தீங்கன்னா குக்கர்ல இருந்து ஒரு 1 hour கழிச்சு தான் நான் ஓபன் பண்றேன். அப்பதான் இது நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க 1 hour ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரா நல்லா உதிரியா ஒட்டாம எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. குக்கரோட அடிப்பக்கமும் எந்த அடியும் பிடிக்காது, நல்லா சூப்பரா வரும். நான் சொன்ன மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப இதை அப்படியே சூடாவே நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இது கூட முட்டையும் வச்சு நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். கடைசியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம்ல அந்த தயிர் ரைத்தா, வெங்காய ரைத்தா, அது அப்படியே கொஞ்சமா நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட சுவையும் அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சாதம் அப்புறமா குழம்பு இந்த மாதிரி வைக்கிறத விட இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.